வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 28/1/2025 குரோதி வருடம் தை மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 1:30 முதல் 2:30 வரை, ராகுகாலம் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:36, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை, திதி இன்று இரவு 8:09 வரை, சதுர்தசி பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று காலை 9:20 வரை பூராடம் பின்பு உத்திராடம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 9:20 வரை ரோஹிணி பின்பு மிருகசிரேஷம். மேஷராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான உதவிகள் கிடைக்கும். வேகமாக செயல்படுவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். தன்னம்பிக்கையும் ஏற்படும். வீட்டில் கடமைகள் அதிகமாகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். முன்னேற்றம் ஏற்படும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி உதவிகள் கிடைக்கும். பரணி மாற்றமான நாள். கிருத்திகை கௌரவங்கள் மேலோங்கும். ரிஷபராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் கடமைகள் அதிகமாகும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். அலைச்சல்களினால் லாபங்கள் உண்டாகும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை கடமைகள் கூடும். ரோகிணி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். மிருகசிரீஷம் ஒத்துழைப்பான நாள். மிதுன ராசி நேயர்களே, மனதளவில் குழப்பங்கள் ஏற்படும். மகிழ்ச்சிகள் அதிகமாகும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். விளையாட்டு தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிரீஷம் குழப்பங்கள் தீரும். திருவாதிரை மாற்றங்கள் ஏற்படும். புனர்பூசம் நிதானம் தேவை. கடகராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் அதிகமாகும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் கூடும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் யோசித்து செயல்படவும். பூசம் நட்புகள் கிடைக்கும். ஆயில்யம் வளமான நாள். சிம்ம ராசி நேயர்களே, வேலை தொடர்பான முயற்சிகள் அதிகமாகும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். அலைச்சல்களினால் லாபங்கள் கூடும். மனக்கசப்புகள் நீங்கும். கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும். செலவுகள் அதிகமாகும். மற்றவர்களின் மீது குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது. எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் முயற்சிகள் கைகூடும். பூரம் செலவுகள் அதிகமாகும். உத்திரம் ஆர்வமான நாள். கன்னிராசி நேயர்களே, வேகமாக செயல்படுவீர்கள். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். அனுபவங்களும் அதிகமாகும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். ஆர்வத்துடன் செயல்படுவது நல்லது. பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதிலும் அனுசரித்து நடந்து கொள்ளவும். உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் வளமான நாள். ஹஸ்தம் ஆசைகள் நிறைவேறும். சித்திரை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். துலாம் ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். போட்டி பொறாமைகள் விலகும். தன்னம்பிக்கை மேலோங்கும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். சுற்று வட்டாரத்தின் மூலம் மாற்றமான நிலை ஏற்படும். அலைச்சல்களினால் லாபமான நிலை உண்டாகும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். பணியில் மென்மையான நிலை ஏற்படும். நன்மைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நெருக்கம் ஏற்படும். சுவாதி அனுபவங்கள் கிடைக்கும். விசாகம் மென்மையான நாள். விருச்சிகராசி நேயர்களே, எதிலும் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். மனதளவில் தைரியம் கிடைக்கும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். ஆதாயங்கள் கூடும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வளமான நாள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். திறமைகள் கூடும்.
அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சாகம் தைரியங்கள் கூடும். அனுஷம் வளமான நாள், கேட்டை திறமைகள் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களே, செலவுகளை குறைத்து சிக்கனத்தை மேம்படுத்துவீர்கள். நெடுநாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். உத்தியோகத்தில் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். அலைச்சல்கள் அதிகமாகும். பொருள் வரவுகள் கூடும். வீட்டில் உள்ளவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. ஆர்வமான நிலை ஏற்படும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் கௌரவங்கள் கூடும். பூராடம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். உத்திராடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். மகர ராசி நேயர்களே, குழப்பங்கள் வந்து நீங்கும். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். திருவோணம் நெருக்கம் உண்டாகும். அவிட்டம் பொறுமையுடன் செயல்படவும். கும்பராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. பொருள் வரவுகள் கூடும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உண்டாகும். மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது. கடன் சுமை குறைய பெறுவீர்கள். திகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. சிந்தனைகள் அதிகமாகும். வெற்றிகள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் யோசித்து செயல்படவும். சதயம் அலைச்சல்கள் கூடும். புரட்டாதி குழப்பங்கள் நீங்கும். மீன ராசி நேயர்களை, உடன் பிறந்தவர்கள் ஆதரவுடன் செயல்படுவார்கள். வியாபாரத்தில் ஆர்வமான நிலை ஏற்படும். ஒத்துழைப்புகள் கூடும். மாற்றங்கள் உண்டாகும். திகநலனில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். சுற்று வட்டாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பணியில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். அலைச்சல்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். உத்திரட்டாதி வளமான நாள். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.